மணித்துளிகள் மார்ச் 18, 2026 இன்றைய தியானத்திற்கான தலைப்பு கோபம் கொள்ளும். தியான வசனம் பிரசங்கி 9:7. நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து உன் திராட்சரசத்தை மனமகிழ்ச்சியுடன் குடி. தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். ஒரு இளம் தம்பதியருக்கு திருமணமாகி 5 ஆண்டுகளாக குழந்தை இல்லை. மிகவும் வருந்தினார்களாம். ஒரு அழகிய நாய்க்குட்டியை வாங்கி தங்கள் குழந்தையைப் போல வளர்க்க ஆரம்பித்தார்களாம். அந்த நாய்க்குட்டியும் அவர்களுடன் விளையாடி மகிழ்ந்ததாம். ஒரு முறை தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் திருடனிடமிருந்து தன் எஜமானை காப்பாற்றியதாம். வருடங்கள் உருண்டோடியது. 7 வருடம் கழித்து அவர்களுக்கு ஒரு அழகான மகன் பிறந்தானாம். இப்பொழுது அந்த குழந்தையுடன் அதிக நேரம் செலவிட்டனர். நாய் தனிமையிலேயே தன் பொழுதை கழித்ததாம். குழந்தையின் மேல் பொறாமை கூட வந்ததாம் அந்த நாய்க்குட்டிக்கு. ஒரு நாள் குழந்தையை தொட்டிலில் போட்டுவிட்டு மாடியில் இருவரும் பேசிக் கொண்டிருந்தார்களாம். சிறிது நேரம் நாயின் குறைக்கும் சத்தத்தை கேட்டு ஓடி வந்து பார்த்தார்களாம். நாயின் வாயில ரத்தம் சுட்டி கொண்டிருந்ததாம். இதை பார்த்தது மிகவும் கோபமடைந்து எஜமானர் தன் துப்பாக்கியை எடுத்து வந்து நாயை சுட்டு வீழ்த்தினாராம். தாய் நேராக தொட்டிலை நோக்கி ஓடினாள். குழந்தையை வாரி அணைத்து திரும்பவும் கத்தினாள். தொட்டிலில் அருகே 2 துண்டுகளாக ஒரு பாம்பு கிடந்ததாம். அவர்கள் வளர்த்த நாய் தங்கள் குழந்தையை காப்பாற்ற பாம்பை கடித்து போட்டுள்ளது. பாம்பின் ரத்தம் தான் அதன் வாயில் சொட்டியது என்று புரிந்து அநியாயமாக நாம் வளர்த்த நாயை கொன்றுவிட்டோமே என்று கதறி எழுதினாராம். முன் கோபம் முட்டாள்தனத்தில் தான் முடியும். காயினின் காணிக்கையை தேவன் அங்கீகரிக்காததினால் காயின் ஆபேல் மேல் கோபப்பட்டு அவனுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான் என்று ஆதியாகமம் 4:6-8 நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது என்றார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அதே போல் சவுலுக்கும் பொல்லாத ஆவி பிரவேசித்த போது தாவீதை ஈட்டியால் குத்த முற்பட்டான். பார்வோனுக்குள் இந்த ஆவி பிரவேசித்த போது எரிச்சலுடன் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் பிறந்த ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்று போட உத்தரவிட்டான் என்று யாத்ராகமம் 1:22 வாசிக்கிறோம். அதே போல் இயேசுவை காண வந்த சாஸ்திரிகள் வேறு வழியா திரும்பி போனார்கள் என்று கேள்விப்பட்டு 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்தான் என்று மத்தேயு 2:16 வாசிக்கிறோம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள். புத்திவீனமானவர்களே தங்கள் கோபத்தை முழுமையாக சீக்கிரமாக வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை உணர்ந்து நாம் கோபப்படாமல் இருப்போம் என்று சொல்லப்படுகிறது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருப்போமாக. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாயிருக்கட்டும்.